இந்த படத்துல நான் தயாரிப்பு வடிவமைப்பாளராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த கதையை கேட்ட உடனே இந்த ஃபேமிலிக்கு ஒரு வீடு வேணும். அந்த வீட்டுக்கு பின்னாடியே கராத்தே ஷெட்டு போடுற அளவுக்கு காலி இடம் இருக்கணும். அதுவும் மிடில் கிளாஸ் வீடா இருக்கணும். வீட்டுக்குள்ள நிறைய ஃபைட் இருக்கிறதுனால ஹால் மட்டும் வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் பெருசா இருக்கணும். அப்படி சென்னையில நிறைய வீடு தேடினோம், எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்ல பேசி செட்டு போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல முழு வீட்டையும் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் செட்டு போட்டோம். ஆனா அது செட்டுன்னு தெரியாத அளவுக்கு நிறைய டீட்டெயில் ஒர்க் பண்ணோம். என்னுடைய நிறைய படங்கள்ல யதார்த்தம் மாறாத ஆர்ட் டைரக்ஷன் இருக்கும். வழக்கமா ப்ராப்பர்ட்டி கடையில இருந்து பொருட்கள் எடுக்காம நிறைய பொருட்களை விலைக்கு வாங்கி செட்டு போட்டோம். அது இயல்பா இருந்தது. ஷூட்டிங்க்கு எல்லாருமே, அதாவது தயாரிப்பாளர் முதற்கொண்டு அது செட்டுன்னு எங்களுக்கு ஃபீல் ஆகலைன்னு சொல்லி என்னை பாராட்டினது பெரும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுத்தது. அது போக இந்த படத்துல நிறைய செட்டு போட்டிருக்கோம். உங்களால எந்த செட்டையுமே செட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது. என்னோட முந்தைய படங்கள்ல அமைஞ்ச மாதிரி தான் இந்த படமும் ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனரா சிறப்பா வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.